وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அற்புடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க வகுப்புக்கு ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர்கானுல் ஈமான் என்ற இந்த பாடத்திலே நாம் நபிமார்களை எவ்வாறு நம்பிக்கை கொள்வது என்பது தொடர்பாக நாம் விரிவாக பார்த்து வருவோம். அதனுடைய வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே என்னென்ன உறுதியான சட்டங்களை நமக்கு வகுத்து அளித்துள்ளார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். இந்த சட்டங்கள் மீதான நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கணும் என்பதுதான் மிக முக்கியம். நடைமுறைக்கு சாத்தியமான, அதே மாதிரி நம்முடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிற சட்டமாக இருக்கும் பட்சத்தில் அதுல நம்முடைய ஈமான் போராடாது, அதை இலகுவாக ஏற்றுக்கொள்ளும். பகுத்தறிவுக்கு முரணாக தெரிகிற மாதிரி உண்மையில அது முரணா இருக்காது, அது வேற விஷயம். வெளிப்படையில் அப்படி முரணாக இருப்பதை போன்று தோன்றும். அதே நேரத்தில் நடைமுறை சிக்கலும் அதுல இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி சட்டங்களைத்தான் நம்ம என்ன செய்யறோம், இப்போ வருஷலா பார்த்துக்கிட்டு வரோம். அதுல ஏறக்குறைய 6 உறுதியான சட்டங்களை பார்த்து விட்டோம். என்னெல்லாம்? அதாவது மகனுக்காக தந்தை கொல்லப்படக்கூடாது, மகனுக்காக தந்தை கொல்லப்படக்கூடாது என்பது ஒரு முக்கியமான உறுதியான சட்டம். அதாவது இஸ்லாத்துல அடிப்படை கொலைக்கு கொலை இருக்கா இல்லையா? ஆனா ஒரு தந்தை தன் மகனை கொன்றுவிட்டால் அதே போன்று கொலைக்கு கொலை என்ற அடிப்படையில் அவர் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்து அதான் ஃபர்ஸ்டா? ரெண்டாவது, கால்நடையினால ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு என்ன இல்லை, நஷ்ட ஈடு இல்லை. அதே மாதிரி கிணற்றுனால ஏற்படக்கூடிய ஆபத்துக்கு நஷ்ட ஈடு இல்லை. சுரங்கம் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு நஷ்ட ஈடு இல்லை. ஆனா இந்த 3ஐயும் செய்யும் போது எப்படி செய்யணும்? அவர் எச்சரிக்கையோட பாதுகாப்போடு செய்யணும். அந்த பாதுகாப்பையும் மீறி போய் யாராவது இறந்துட்டாங்கன்னா நஷ்ட ஈடு இல்லை. உதாரணத்துக்கு எப்படி, கால்நடைகளை பொறுத்தவரையில அவர் பகல்ல அவுத்து விட்டு மேய்க்கலாம். ஏன்னா கால்நடைகள் அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றி திரிந்து மேய்வதுதான் யதார்த்தம், ஒரே இடத்தில் இருக்க முடியாது. ஆனால் இரவானால் என்ன செஞ்சிடணும், அதை அவர் கட்டி வைத்து பாதுகாக்கணும். அப்படி அவர் பாதுகாக்காம அலட்சியமா இருந்து பொடுபோக்கா இருந்து அந்த கால்நடைனால ஒருத்தருக்கு ஆபத்து ஏற்பட்டுன்னா நிச்சயமா அவருக்கு நஷ்ட ஈடு இருக்கு. மற்ற நேரத்துல கிடையாது.
பகல்ல கால்நடைகளை அவுத்து விட்டுக்கிறார். ஒரு பெரிய காளை மாடை ஒருத்தர் வளர்க்குறாரு. பகல்ல அவுத்து விட்டு அவர் வளர்க்குறாரு. அது இடங்கள்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுவா அதுகிட்ட போய் யாராவது சேட்டை பண்ணி அல்லது அதுவா ஏதாவது கோவப்பட்டு நடந்துச்சுன்னா அதுக்கு நஷ்டம் இது கிடையாது. இரவுல ஏற்படுத்தினா மட்டும்தான் இது அப்படிங்கிறத உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க. அதே போல கிணறு ஒருத்தர் தோன்றாரு. அவரு சொந்த நிலத்துல கிணறு தோன்றாரு. அவருடைய சொந்த நிலத்துல கிணறு தோன்றாரு. கிணற்றை சுத்தி சுவர் வச்சுக்கிறாரு. அங்க எச்சரிக்கை போர்டும் வச்சிருக்கிறாரு. இங்க யாரும் வராதீங்க, ஆபத்து அபாயம் அப்படின்னு எச்சரிக்கை போர்டும் வச்சிருக்காரு. இதையும் மீறி ஒருத்தர் போய் அதுல விழுந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன இல்லை, நஷ்டம் இது கிடையாது. அதே போன்றுதான் சுரங்கம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மூணாவது முஸ்லிம் பி காஃபிர், அதான் ஒரு காஃபிருக்காக முஸ்லிம் கொல்லப்படக்கூடாது என்பதும் ஒரு சட்டம். வலது அஹ்தின் ஃபி அஹ்திஹி, அதே மாதிரி முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பவரும் இறை நிராகரிப்பாளருக்காக கொல்லப்படக்கூடாது. அப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் முஸ்லீமா இருக்காரோ அல்லது காஃபிரா இருக்காரோ, எப்படி இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகத்தோடு ஒரு சுமூக ஒப்பந்தம் யாரிடம் இருக்குமோ அப்படிப்பட்டவர் காஃபிற்காக கொல்லப்படக்கூடாது. ஏன்னா காஃபிரை விட நம்மோடு ஒப்பந்தம் வச்சுக்கிறவங்க நமக்கு என்னது முக்கியம் அப்படிங்கிற சட்டத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4. 5வது, ஒரு பெண் தன்னந்தனியாக சரி ரைட், அது வருதோ, விபத்துல பலியானவங்களுக்கு நஷ்ட ஈடு பாதி கொடுக்கணும், அவர் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் விபத்து என்பது எதை மாதிரி, வேணும்னே செஞ்ச கொலைக்கு ஒப்பான கொலை. விபத்து நடக்குதா இல்லையா, அது வேணும்னே செஞ்ச கொலைக்கு ஒப்பான கொலை தான். அதாவது ரெண்டுக்கும் நடுவுலன்னு அர்த்தம். அவர் கவனம் இல்லாமலும் அதை செஞ்சிருக்க முடியாது, அதே மாதிரி வேணும்னும் அதை செஞ்சிருக்க முடியாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு இடம் அது. அப்போ என்ன, அதுக்கு நஷ்டஈடுனா அப்படி செய்தவர் கொல்லப்படக்கூடாது, மாறாக அவரிடம் பாதி நஷ்டஈடு பெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். விபத்துனா இப்போ வாகனம் போயிட்டு இருக்கு, வாகனம் முட்டி இறந்துட்டாரு. இப்ப இது வேணும்னு செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா, கவனக்குறைவா செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா? இப்ப கவனக்குறைவும் இருக்குல்ல, கவனத்தோட வந்திருந்தா நடந்திருக்காரு. அதே நேரத்துல அவர் இவரை கொல்லணும்னு திட்டமும் இல்லைல்ல, அப்ப ரெண்டுக்கும் பாதி தானே. இப்ப அதே மாதிரி அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நபி அவர்கள் சொல்லும் போது பாதி நஷ்ட ஈடு, அவர் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 6வது தான், ஒரு பெண் 3 நாள் பயணிக்கிற தூரம் அளவுக்கு மஹரம் இல்லாமல், நெருங்கிய உறவுகள் அவளோடு இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம். 6 தான் முடிச்சோமா. அடுத்து 7வது, புகாரில 6764, ஆமா 6764. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு காஃபிருக்கு முஸ்லிம் வாரிசாக மாட்டார், ஒரு முஸ்லிமுக்கு காஃபிர் வாரிசாக மாட்டார். 4வது வந்துருச்சா? அல்ல, அது கொல்லப்படக்கூடாதுன்னு தானே வந்துச்சு. அப்படி அது அங்கேயும் வந்துருச்சா? ரெண்டும் ஒன்னா போட்டுட்டோமா?
அப்படியா? சரி, ஓகே. அப்ப 7 இருக்கா? அப்போ சட்டம் 7 சொன்னோமா? 1 2 3 4 5. ஓகே, 6. ஓகே, அது எழுதியாச்சு இல்லையா? ரைட். அடுத்து முஸ்லிம்ல 1480. இதுல என்ன சட்டம்னா, முத்தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு இடம் கொடுப்பதும் செலவீனம் செய்வதும் இல்லை என்ற சட்டம். முத்தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கு தங்குற ஏற்பாடும் செலவீனமும் கிடையாது அப்படின்னு போட்டு, அதாவது கணவன் செஞ்சு கொடுக்கணுங்கிறது இல்லை. முதல் தலாக்கும் உண்டு, 2வது தலாக்குக்கும் உண்டு. 3வது தலாக்குக்கு பிறகு அது இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, இது முக்கியமா சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்தின ஒரு விஷயம். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்குறாங்க, இந்த மாதிரி என் கணவர் என்ன தலாக் கூட்டுட்டாரு, 3 தலாக் கூட்டுட்டாரு, அப்போ எனக்கு தங்குற வசதியும் செலவீனங்களுக்கும் அவர் கொடுக்க சொல்லுங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை அப்படி கிடையாதுமா, லா நஃபகத லக்கி வலா சுக்னா, உனக்கு தங்குற ஏற்பாடும் செலவினமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது. இப்படி வரும் பொழுது அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, குர்ஆன் வசனத்தை வச்சு சொல்றாங்க. அல்லாஹ் தலாக் விடப்பட்ட பெண்களை லா துஃரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யஃருஜ்ன, அவங்கள நீங்களும் வெளியேற்றக்கூடாது, அவங்களாவும் வெளியே போயிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும்போது இப்படி சட்டம் வருவது சரியில்லை அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறாங்க. அப்பதான் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு இப்படித்தான் தீர்ப்பளித்தார்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி தீர்ப்பளிச்சுட்டு அவங்களுக்கு தெரியல. அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு சாட்சியத்தை கொண்டு வரணும். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொன்னாங்கன்னு வேற யாராவது தெரிஞ்சுக்கிட்ட சாட்சியத்தை கொண்டு வரலன்னா, கொண்டு வராத வரைக்கும் ஒரு பெண்ணுக்காக அல்லாஹ்வுடைய சொல்ல நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. இதைத்தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, குர்ஆனுக்கு முரண்பட்டு அந்த ஹதீஸை மறுக்கவும் செய்யலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ் மறுப்புக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அங்க சொன்ன வார்த்தை என்ன? சாட்சியத்தை கொண்டு வரணும். சாட்சியம் இல்லை என்பதனாலதான் மறுத்தாங்களே ஒழிய, அதே மாதிரி குர்ஆன் வசனத்துக்கும் முரண்படுது, இது நடைமுறை சாத்தியம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு சரியான எவிடன்ஸ் கொண்டு வா, சாட்சியத்தை கொண்டு வா, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கிறாங்கன்னா, அப்போ இது குர்ஆனுக்கு முரண்படுறதுனால அவங்க மறுக்கல, அவங்க அது வரைக்கும் கேள்விப்படல, தெரிஞ்சுக்கல, அவங்களுக்கு செய்தி அடையல, அதனால அப்படி செஞ்சாங்க. இப்போ 2 தலாக் கூட போட்டவங்களுக்கு 1 தலாக்கு 2 தலாக், இவங்களுக்கு கணவர் தான் என்ன செய்யணும், தங்குற ஏற்பாடு, அந்த 3 மாசம் வரைக்கும் தங்குற ஏற்பாடு செய்யணும், செலவீனங்களுக்கும் கொடுக்கணும். தலாக் ஆயிடுச்சு இனிமே நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இது ஒரு
தலாக் விஷயத்துல பேணக்கூடிய சட்டம். அடுத்து அபுதாவுதுல 2229 2229 இதுல என்ன செய்யுன்னா, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அல்லாஹ்வின் தூதரிடத்துல வந்து குலு கேட்கிறாங்க. தன் கணவனிடத்திலிருந்து குலு பிரிவை கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் பிரித்து வைத்து அந்த பெண்ணுக்கு இத்தத்தாக ஹைபத்தன், அவங்களுடைய காத்திருப்பு காலத்தை இத்தாவை 1 மாதமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஆக்கினார்கள். இப்போ குலு விட்ட பெண்ணுக்கு 1 மாதம்தான் இத்தா காலம். 1 மாதத்திற்கு பிறகு அதான் குலுன்னா குலா. அது ஒரு நாளுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு ஹைலத்து கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். ஆளுக்கு ஏற்ற மாதிரி அதையும் என்ன செய்யலாம், மாறுபடலாம். அப்படி போட்டுங்க. விடப்பட்ட பெண்ணுக்கு காத்திருப்பு காலம் 1 மாதவிடாய் ஆகும் என்கிற சட்டம். மாதவிடாய் 1 மாதவிடாய், அதான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும்ல. ஆமா, அதான் கணக்கு. பெரும்பாலும் 1 மாதம் சொல்லிக்கலாம். அதுல சிலருக்கு முன்ன பின்ன ஆகலாம். அதனால முழுமையா சொல்றதா இருந்தா 1 மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது சரியா இருக்கும். அடுத்து புகாரில 5273 5273 இப்போ இந்த குழுவுக்கு 1 மாதவிடாய் காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இதுலயே வந்து சில நடைமுறை சிக்கல், பகுத்தறிக்கு முரண்படுற விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. இப்ப தலாக் விட்டாக்கா 3 மாசம்ன்றோம், 3 மாசம் காத்திருக்கும். பெண் வேணான்னு சொன்னா ஏன் அதே 3 மாசம் தேவையில்லை அப்படிங்கிற ஹிக்மத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம அறிவுக்கு பொருள்படாது. இருப்பினும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த அறிவியல் ரீதியான, இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட சேர்ந்து அந்த பெண்ணிடத்துல ஆணுடைய அணுக்கள்லாம் உடம்புல இருந்து மறைகிறதுக்கு குறிப்பிட்ட நாள் ஆகணும். அதனால தான் தலாக் வந்து இவ்வளவு நாள் நீட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவியல் உண்மைகள்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு அளவு பொருத்தமாகவும் இருக்குது. ஆனா இதே பெண் சைடுல பார்க்கும்போது, பெண் வேணான்னு சொல்லியிருந்தாலும் அதற்கு முன்னாடி வரைக்கும் கணவன் மனைவி சேர்ந்து இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல 1 மாதவிடாயிலே அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க, மறு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க அந்த அறிவியல் பொருத்தம் இல்லாம போயிடும். சோ அறிவியல் முற்படுத்தப்படக்கூடாது. இஸ்லாத்தின் சட்டம் தான் அங்கே முற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதுல 5273 இதுல என்ன இருக்குன்னா, ஹுலு விடப்படும் பெண், அதான் ஹுலு விட்ட பெண் தனது மகரை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற சட்டம். எப்படி இல்ல, நான் என்ன சொன்னேன், மகனே இல்ல, மகர் தொகை பெறப்பட்ட கணவனிடமிருந்து திருமணத்தின் போது பெறப்பட்ட மகர் தொகையை என்ன செய்யணும், திரும்ப கொடுத்துருவோம். குழு விட்ட பெண். ஆமா,
சட்டமும் தான் கட்டாயம் தானே. அதுதான் நம்ம அதுதானே பார்க்கிறோம் இதுல. அதாவது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் சம்பந்தமா பிரிச்சு வைக்கிறதா இருந்தா கூட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில முதல்ல அதை பேசி ஆகணும். சொல்லுங்க. தலாக்கு மனம் ஒப்பி பிரியுது. அது எந்த கணக்குல சேர்ப்பீங்க தெரியலையே, புதுசா இருக்குது. இல்ல எந்த கணக்குல சேர்க்கிறது அத? சரி, அப்படின்னா இதுதான் எப்படி கடைப்பிடிப்பாங்க? அது 4 மாசம் பிடிக்கிறதா, 1 மாசம் இருக்கிறதா, என்ன எந்த இதுல கடைப்பிடிப்பாங்க? அதுக்கு எவ்வளவு நாள் இது அவகாசம்? அது ஒண்ணுமே இல்லை. அது எனக்கு தெரியல, புதுசா இருக்கு. இல்ல இல்ல நமக்கு புதுசா இருக்குது, பார்க்கணும். பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் வேகமான உலகத்துல ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. எந்த காத்து யாருக்காவும் யாரும் காத்திருக்க வேணாம், போயிட்டே இருப்போம் அப்படின்னு போறாங்க போல. நல்லா பாதுகாக்கணும். சரி சரி, இப்போ என்னது மகர என்ன செஞ்சிருக்கோம்? திருப்பி கொடுத்துருவோம். இதே சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி தன் கணவனை வேணான்னு சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? நிபந்தனை இடுறாங்க. அத்தருத்தீன அலைஹி ஹதீகத்துஹு, அப்படின்னா அவர் உனக்கு தந்த தோட்டத்தை நீ திருப்பி அளித்து விடுகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. நிபந்தனை இடுறாங்க. குழு நடக்கணும்னா நீ என்ன செய்ய, மகர திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு கட்டளை இடுறாங்க. அப்போ அவங்க ஆமான்னு சொல்றாங்க. உடனே இக்பலில் ஹதீகத்தை, சாபித் இப்னு கைஸே நீங்க என்ன செய்யுங்க, அந்த தோட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. ஒத்தல்லிக்குகா தத்லீக்கத்து, அவங்கள ஒரு முறை என்ன செய்யுங்க, தலாக்கு சொல்லுங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, அது உண்டு தானே. என்ன போட்டிருக்கு? முன்னாடி ஆட்சியாளர் இல்லாததுல ஜமாத்து தான். இப்ப நமக்கெல்லாம் ஆட்சியாளர் இல்லை தானே, ஆட்சியாளரை நாடி நம்ம போறது இல்லை தானே, அவங்கள வச்சுக்கிட்டு செய்யறது இல்லை தானே. ஒரு குறிப்பிட்ட ஜமாத் பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க, நல்லா பாருங்க. அப்படி இல்லை. அது சேர்த்து வரலையே, அது அதுக்கு மேல வருது. ஆமா, ஜமாத்து தேவைதான் அது கண்டிப்பா. ஆட்சியாளருங்கிறது அது அதை விட பெருசு தானே, தேவையில்லைதான். ஜமாத்து இருந்தாலே போதும், சாட்சியங்களும் ஜமாத்து இருந்தாலே போதும். என்ன அப்படி கூட இல்லைன்னா நிறைய ஏமாற்றப்படுவார்கள், அநியாயம் இழைக்கப்படுவார்கள். அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஜமாத்தும் சாட்சியங்களும் இருக்கும். ஆமா, அப்படி டீம்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதுல இறந்து போயிருக்கலாம், இது பண்ணலாம். சாட்சி இருக்கணும், வேற சாட்சியம் கூட போடலாம், அது வேற விஷயம். இப்ப திருமணத்துக்கு இது சாட்சியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் இதுக்கும் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி பிரியிற நேரத்துல 2 பேர் சாட்சி கண்டிப்பா. அப்புறம் ஜமாத், அவ்வளவுதான். ஜமாத்தும் ஒரு 3வது சாட்சி தான், ஆனா வலுவான சாட்சி. அதாவது சில அல்லாஹ்வுடைய பார்வையில சொல்ல போனா அது நடந்திருந்தான். நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில சொல்ல போனா தலாக்கும் சரி ஹுலுவும் சரி எந்த தஃப்தர்லயும்
எதுலையும் எழுதி வைக்கலாம்னாலும் நடந்திருந்தான். புரியுதா? ஆனா இந்த காலகட்டத்துல அப்படி செய்வது பெரிய ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும். இப்ப நாமெல்லாம் திருமணம் பண்றோம், எல்லா தஃப்தர்ல பதிவு தானே செய்யறோம். ஏன் செய்யறோம்? அதுதான் படாமல் இருப்பதற்கு மிகவும் சிறந்தது என்பதனால அதை நம்ம வலியுறுத்துறோம். அதை போலத்தான் ஜமாத்தை இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஜமாத்தை வலியுறுத்துறதுக்கும் சாட்சியை வலியுறுத்துறதுக்கும் அதுதான் காரணம். அடுத்து திருமிதியில 1146 இதுல நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம மின ரதாஅத்தி மா ஹர்ரம மின நஸப். பிறப்பால் யாரெல்லாம் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களோ அதை போலவே பால்குடி உறவால் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். பிறப்பு எப்படி திருமணம் செய்யாமல் செய்வதை தடுக்குமோ அதை போன்றுதான் பால்குடியும் என்ன செய்யும், திருமணத்தை தடுக்கும். திருமணமும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஆமா, பால்குடி உறவு திருமணத்தை என்ன செய்யும், தடுக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னு சொன்னா முடிச்சு தாய்ப்பால் அதுதான் சொல்றேன், இந்த செய்தியிலே வருது. இது எந்த அளவுக்கு மார்க்கத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நபி அவர்களுடைய காலத்துல ஒரு சஹாபிக்கு ஒரு பெண்மணி பால் கொடுக்குறாங்க. அவரு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்மணி பால் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் அந்த பெண் சந்திக்கும் போது, நீங்க திருமணம் முடிச்சிருக்கீங்களா, நான் தான் உங்களுக்கு பால் கொடுத்தவன், நீங்க யாரை திருமணம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது அந்த பெண்ணை சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு நான் பால் கொடுத்துருக்கேன்ப்பா, நீ அந்த பெண்ணை திருமணம் முடிச்ச அப்படின்னு அந்த பெண் கேட்கும் பொழுது அந்த சஹாபி என்ன செய்யறாருன்னா, நேரா ரசூல்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பெண்மணி பால் கொடுத்துருக்காங்க, என் மனைவிக்கும் அதே பெண் பால் கொடுத்துருக்குறாங்க, இப்போ நாங்க இருவரும் கணவன் மனைவியா இருக்கிறோம், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர், இப்படி ஒரு தகவல் கிடைச்ச பிறகு நீங்க எப்படி சேர்ந்து இருக்க முடியும், பிரிஞ்சிருங்கன்னுட்டாங்க ரசூல். எந்த அளவுக்கு பாருங்க, தெரிஞ்சு அது நீடிக்கிறது ஹராம், அது தடை செய்யப்பட்டது என்கிற அளவுக்கு பால்குடி உறவு என்பது ரொம்ப முக்கியமானது. சொல்லு, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வைக்கணும். இல்ல, பாட்டில்ல கொடுக்கறது பிரச்சனை இல்லைதான். பாட்டில் எடுத்து கொடுக்கிறது என்பது அந்த உறவுகளை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா ரசூல்லா சாலிம் ரதியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் சொன்னாங்க, அது அற்புதத்தின் வகையில் நடந்தது. அந்த சலுகை மற்றவங்களுக்கு நாம் அதை பயன்படுத்த முடியாது. நேரடியா குடித்தால் தான் உறவு ஏற்படும். அதே மாதிரி 2 வயசுக்குள்ள குடிச்சாதான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும். சாலிமுக்குலாம் நடந்தது விதிவிலக்கு. அது என்னது, எல்லையை தாண்டி போன விதிவிலக்கு. அதனால அந்த விதிவிலக்க பொது சட்டமா ஆக்க முடியாது. இதுதான் நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில அது பிரச்சனை இல்லை. பாத்திரத்துல எடுத்து கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்து முஸ்லிம்ல 1690 1690
இதுல நபி அவர்கள் சொல்றாங்க, ஹுது அன்னி ஹுது அன்னி, என்னிடமிருந்து இந்த சட்டத்தை எடுத்துக்குங்க, என்னிடமிருந்து இந்த சட்டத்தை எடுத்துக்குங்க என்று நபி அவர்கள் சொல்லிட்டு, கது ஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லாஹ் பெண்களுக்கென்று சில பாதைகளை ஏற்படுத்தி உள்ளான். அல் பிக்ரு பில் பிக்ரி ஜில்துன்யா வ நஃப்யு சனா வ ஸய்யிபு பி ஸய்யிபி ஜில்துன்யா வ ரஜ்ம். அதாவது திருமணம் முடிக்காதவர் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டால் அவருக்கு 100 கசையடியும், நஃப்யு சனா, 1 வருடம் நாடு கடத்தப்படுதல், அதாவது ஊரை விட்டு வெளியேற்றுறது. ரெண்டும் உண்டு, அதுக்குதான் அதை போடுது. 100 கசையடி அடிச்சு அப்புறம் என்ன செய்யணும், அவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, அந்த ஊர்ல 1 வருஷம். பெரும்பாலும் இதை செய்யறதே இல்லை. இந்த கசையடி கொடுக்கறது கூட நம்ம செய்ய முடியாது, ஏன்னா இந்திய சட்டம் ஒத்துக்காது. ஆனா இந்த நாடு கடத்துறதை என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம். இந்த மாதிரியான தவறுகள் ஈடுபடும் போது ஜமாத்தை என்ன செய்யலாம், அவங்கள 1 வருஷம் என்ன செய்யலாம், தள்ளி வைக்கலாம், பிரிச்சு வைக்கலாம். இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போடலாம். இதனால யாரும் பெருசா வெளியில தெரியாது, அப்படிதானே? பெருசா வெளியில தெரியும். எதெல்லாம் பெருசா வெளியில தெரியாம நமக்குள்ள முடிச்சுக்குமோ அந்த சட்டங்களை முடிஞ்சளவு நம்ம ஃபாலோ பண்றது தானே சரி. அந்த வகையில சொல்லுங்க. சரி, திருமணமும் ஒரு தீர்வு தான். அது கஷ்டமா இருந்தா தீர்வா இருக்கும், அப்படித்தானே? ஏற்கனவே அவனுக்கு கஷ்டப்படுறவனா இருந்தா, திருமணம் ஆனவனா இருந்தா அவனுக்கு மறு திருமணம் பண்ணி வைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். புரியலங்களா? சத்தமா ஆமா, அது சரியான்னு கேக்குறாங்க. இல்ல, அது ஹலால் ஆக்கி விடுறதுக்கு அப்படிதான் செய்யணும், அப்படித்தான். தீர்வு அதுதானே, அது தப்பு தான். இஸ்லாமிய ஷரீஅத் படின்னு பார்த்தா அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். கசையடி கொடுக்கணும், 1 வருஷம் நாடு கடத்தப்படணும், அதுதான் செய்யணும். சொல்லுங்க. புரியல, கேள்வி புரியல. ஒரு முஸ்லிம் இறை நிராகரி, ஆமா, அதுவும் விபச்சாரம் தான், அதுக்கும் தண்டனை இருக்கு. இல்ல, அங்க மதம் பார்க்கப்படாது, அதுவும் விபச்சாரமா தான் கருதப்படும். ஆமா, அது அந்த மதம் பார்க்க முடியாது. ஆமா, சொத்து விஷயத்துல மதம் பார்க்க சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், ஆனா அதுல அப்படி கிடையாது, இருந்தாதான் அப்படி செய்ய முடியும். அடுத்து அபூதாவுதுல எழுதலையே, 4160 4160வது நபிமொழி. இதுல என்ன செய்தி அப்படின்னா, அதாவது செருப்பு அணியாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொல்றாங்க. ஃபதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற சஹாபி அவங்க சொல்றாங்க, அமரனா அன் நஹ்தஃபிய அஹ்யானன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் செருப்பு அணியாமலும் நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. செருப்பு அணியிறது சிறந்தது தான். அதே நேரத்தில் செருப்பு அணியாமல் இருக்கிறத ஒரு ஒரு பெரிய ஒரு பின்னடைவா, ஒரு என்னது வெறுக்கத்தக்க ஒரு செயலா நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? செருப்பு அணியாம போறதா, இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விகாரமா பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணியாமலும் என்ன செஞ்சிருக்காங்க, சில நேரத்துல நடந்திருக்காங்க. அப்படி நடக்குமாறு கட்டளை இட்டிருக்காங்க. இதையே நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்தோம்னா, அப்படி செருப்பு அணியாமல் இருப்பதை நமது அறிவு ஏத்துக்குதா இல்லையா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கட்டளை இட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் என்னது மார்க்கத்துல செஞ்சுக்கலாம். விரும்பினா ஒருத்தர் செஞ்சுக்கலாம். செருப்பணியாம அப்படின்னு ஹதீஸ் இருக்கா? தெரியலையே எனக்கு. அப்படிலாம் இல்லை. அதாவது மதுஹப் சட்டங்கள்ல இருக்கலாம், ஹதீஸ்ல நம்ம நேரடியாக அந்த மாதிரி பார்க்கல. என்னன்னு எந்த பயன்ல? அதாவது நம்ம தௌஹீத் குர்ஆன் ஹதீஸ் பேசுறவங்களுடைய பள்ளிவாசல் ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? இல்ல, அப்படி கிடையாது. இதெல்லாம் வெறும் சிமாயி, கேள்விப்பட்ட தகவல் தானே ஒழிய இருக்கலாம். அதைத்தான் சொல்றேன், அது மதுஹப் சட்டமாக அது இருக்கலாமே ஒழிய நேரடியாக ஹதீஸ்ல எப்படி இல்லை, கிடையாது. அப்படின்னா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஏவ மாட்டாங்க, சில நேரங்கள்ல செருப்பு இல்லாமலும் நடக்கிறதுக்கு. அடுத்து அதே அபூதாவூதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்பர் அதாவது தினந்தோறும் தலை சீவாமல் விட்டு விட்டு தலை சீவுமாறு எங்களுக்கு நபி அவர்கள் ஏவினார். அதாவது டெய்லி தலை வாருவதை நபி அவர்கள் எங்களுக்கு தடுத்தாங்க. ஆம்பளைக்கு தான் சொல்றாங்க, ஆண்களுக்கு ஆண்களுக்கு டெய்லி தலை வாருவதை பெண்கள் இது ரொம்ப சலுகையை எடுத்துக்க போறாங்க. அது இல்ல, பெண்களுக்கு சொல்லப்பட்டது இல்ல, ஆண்களுக்கு சொல்லப்பட்டது. அதாவது விட்டு விட்டே தவிர தினந்தோறும் தலை வாருவதை நபி அவர்கள் எங்களுக்கு தடுத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறார். 4159 அபூதாவூதுல 4159. ஏன் அப்படின்னு சொன்னா, தலை மாறுவது தன் அழகை ரசிப்பதுல ஒரு பெரிய ஒரு கவனத்தை ஒரு மனிதர் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காக சில நேரங்களில் நம்முடைய அலங்காரத்தை, அழகை தியாகம் பண்ணவும் செய்யும். அந்த வகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி, இது கட்டாயம் இல்லை, இப்படி செய்வது கட்டாயம் இல்லை. விரும்பினால் ஒருவர் அப்படி செஞ்சா நன்மை இருக்கு. ஒருவர் டெய்லி தலை வாடுறாருன்னா அது ஹராமோ பாவமோ அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் தடுக்கப்பட்டது அல்ல. ஒருவர் விரும்பினால் என்ன செய்யலாம், அந்த மாதிரி இருந்துக்கலாம். அந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்கிறதே தெரியுது.
முடி இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, மொட்டை அடிச்சவங்களுக்கும் வழுக்க விழுந்தவங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது, அதை கேர் பண்ண போறது இல்லை. பட் முடி நிறைய வச்சுக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முடிகள் கலைந்து பரட்ட தலையோடு இருப்பதும் அல்லாவுக்கு விருப்பமானதுதான். சில நேரங்கள்ல நாம அல்லாவுக்காக அதை செய்யணும். அதனாலதான் நாம ஹஜ்ஜில போய் என்ன செய்யறோம், மொட்டை அடிக்கிறோம், நம்முடைய அலங்காரத்தை அல்லாவுக்காக தியாகம் பண்றோம். புரியுதுங்களா? அப்போ டெய்லி தலை வாருவது தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது என்னது, ஒரு விகாரமான சட்டமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது, அது தொடர்பாக நம்முடைய நம்பிக்கை எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம சேர்த்திருக்கோம். சஹாபாக்கள் தங்களுடைய காலத்துல இத நடைமுறைப்படுத்தியும் இருக்காங்க. சில சஹாபாக்கள் ஆட்சியாளர்களாக இருந்தவங்க கூட இதை செயல்படுத்தியிருக்காங்க. இந்த ஹதீஸ் அடுத்து தந்தை அன்பளிப்பை திரும்ப பெறலாம் என்ற சட்டம். அதான் அவரு எப்ப நினைக்கிறார், அந்த அன்பளிப்பு தகுதி இல்லாதவர் அந்த அன்பளிப்பை முறையாக பயன்படுத்தல அப்படிங்கும் போது தந்தை என்ன செய்யலாம், திரும்ப அந்த அன்பளிப்பை வாங்கிக் கொள்ளலாம். புரியல? ஹதீஸ் அபூதாவூதுல 3539 3539 பொது சட்டம் என்ன, அன்பளிப்பு கொடுத்தா திரும்ப என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அது முறை இல்லை. அது மோசமான உதாரணத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஒரு நாய் தான் எடுத்து வாங்கி திரும்பவும் சாப்பிடுவது மாதிரி இல்ல, திரும்ப வாங்குறது சொல்லி காட்டுறதும் பெரும்பாவம் தான். அதுக்கு சமம் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்குறது அப்படின்னு. அப்ப யாரும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளேயும் வாங்கக்கூடாதுதான். கணவன் மனைவிக்குள்ளேயே இன்னைக்கு சில நேரத்துல நடக்குது. கோவமாயிட்டா நீ கொடுத்த அன்பளிப்பை கொடுத்துரு அப்படின்னு கேட்பாங்க. பிரியிற நேரத்துல கூட கேட்கிறாங்க. இந்த கணவன் மனைவி சண்டையில தலாக்காயோ குழாயாயோ ஆனா எது கடமையோ அதை கேட்கறது இல்லை. கல்யாணத்துக்கு பண்ண செலவெல்லாம் கொடுங்க, இந்த இத்தனை காசு கொடுத்தோம் அதை கொடுங்க, இந்த பவுன் கொடுத்தோம் அந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அன்பளிப்புகளை எல்லாம் என்ன செய்யறது, திரும்ப கேட்கிற ஒரு மோசமான பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த கோபம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மாதிரி எதையுமே அடுத்தவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சிந்தனையில அன்பளிப்புகளை கூட திரும்ப கேட்கறத பார்க்கணும். அப்படி இல்லை, தந்தை மட்டும் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த அன்பளிப்பை என்ன செய்யலாம், திரும்ப பெறலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து புகாரில 7160 புகாரில 7160 இது என்ன செய்தி அப்படின்னா, ஒரு பெருசா எழுதணும் சுருக்கமா. அதாவது மாதவிடாய் நேரத்துல தலாக் சொல்லக்கூடாது என்ற சட்டமும் இதுல இருக்கு. அப்படி சொன்னால் நிகழ்ந்து விடும் என்பதும் இதுல இருக்கு. மாதவிடாய் நேரத்துல தலாக் சொல்லக்கூடாது என்பதும் அப்படி சொன்னால் நிகழ்ந்து விடும் என்கிற சட்டம் அப்படின்னு போட்டு தலாக் நிகழ்ந்துரும். செய்யக்கூடாது அப்படி ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த தலாக்கு செல்லும் கூடும். அங்கதான் கேட்டாங்கல்ல ரசூலுல்லாஹ், திரும்ப நீ அறியாமல் இருந்து விட்டால் அது நடக்காமல் போய்விடுமா என்ன அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப இப்னு உமரை பார்த்து கேட்கிறாங்களே. அப்ப அது நிகழ்ந்திருந்தான்.
இதுல இருந்து தான் 3 தலாக் விட்டால் செல்லும் அப்படிங்கிற சட்டத்தையும் உலமாக்கள் சொல்றாங்க. ஒரே நேரத்துல ஒருவர் 3 தலாக் சொன்னா அது நிகழ்ந்திருந்தோம். அது என்னது? நிகழ்ந்திருந்தான். ஆனா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது பிதஅத்தான தலாக். ஏன் அப்படி வச்சிருக்கு அப்படின்னா இஸ்லாம் அப்பதான் ஒரு மனிதன் அதிகமா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். ஒரு பெண்ணை அவங்க செய்யக்கூடிய சின்ன தவறுகளுக்காக அடிக்கடி இந்த வார்த்தைகளை அவன் என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான். அப்படி சொன்னாலும் நிகழ்ந்துரும் அப்படின்னு சொன்னாதான் பயன்படுத்த மாட்டான். இல்ல எவ்வளவு 1000 முறை சொன்னாலும் 100 முறை சொன்னாலும் அது ஒரு முறைக்கு சொன்னதுதான் சமம் அப்படின்னு வச்சா அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி துன்புறுத்து தான் செய்யும், மிரட்டு தான் செய்யும். அதனாலதான் இஸ்லாம் என்ன செய்யுது? இப்படி சொல்லுது. சொல்லக்கூடாது என்பதும் அது அந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நிகழுமா என்றால் அறிஞர்களுக்கு மத்தியில யோகபித்த கருத்து என்னதான்? நிகழ்ந்து விடும் என்பது. இதுல இருந்து அந்த சட்டத்தையும் எடுக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமா தான் அவங்களுடைய மனைவியை ஹைலத் டைம்ல, மாதவிடாய் டைம்ல தலாக் சொல்லிடுறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை பத்தி கேட்கும்போது நபி அவர்கள் கோபப்படுறாங்க. உங்க மனைவியை நீங்க மீட்டுக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இப்னு உமர் அலி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி நான் தலாக் விட்டனே, அந்த தலாக்கு எப்படி செல்லுமான்னா, நீ அறியாமைன்னு சொன்னதுனால அது நடக்காம இருக்குமா? உனக்கு ஒரு தலாக் ஆயிடுச்சு, நீ 2 சான்ஸ் தான் உனக்கு அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இது ஹாக்கிம் நம்பர் ஹாக்கிம்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க வரோம். எழுதிக்கும் நம்பர் நான் அப்புறம் பார்த்து சொல்றேன். இது என்ன செய்தின்னா, அதாவது பருவ வயதை அடையாத ஒரு குழந்தை ஹஜ்ஜி செய்து அப்படின்னா அந்த ஹஜ்ஜி அவங்களுக்கு போதுமானதா இருக்காது. மாறாக பருவ வயதை அடைந்த பிறகு அவர்கள் மீது இன்னொரு ஹஜ்ஜி கடமை. அவங்க மேல இன்னொரு ஹஜ்ஜி கடமை. ஏன்? ஹஜ்ஜிக்கான முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்பது. நிபந்தனை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த முழு அமலும் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அவங்களுக்கு நன்மை இருக்கலாம், ஆனால் அந்த கடமை நீங்காது. அவங்க பருவ வயதை அடைந்த பிறகு இன்னொரு ஹஜ்ஜி என்ன செய்யணும்? செஞ்சாகும். அதே மாதிரி ஒரு ஆராபின்னா கிராமப்புறத்தை சார்ந்த அவரு கிராமத்தில் இருக்கும்போது ஹஜ்ஜி செஞ்சிடுறாரு. ஆனா அவரு பயணம் பண்ணி சிட்டிக்கு வந்துட்டாருன்னா அவர் மேல இன்னொரு ஹஜ்ஜி கடமை அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆமா, ஃபஹியலஹு ஹஜ்ஜத்துன். ஆமா, அது எந்த காரணத்தினால இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் அவங்களுடைய பிளேஸை மாத்தி சிட்டிக்கு அவங்க ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க அப்படின்னா அவர் மேல இன்னொரு ஹஜ்ஜி கடமை இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? தெரியல, லாஜிக்லாம் இங்க பார்க்க முடியாது. உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லி இருக்கலாம், ஆனா தேடி பார்க்கணும் கொஞ்சம். யாராவது எந்த உலமாவது அதற்குரிய காரணங்களை சொல்லியிருக்கலாம்.
இருப்பினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரப்பூர்வமா தெளிவா இப்படி இருக்குது. அடுத்து முஸ்லிம் 1584 584. இது என்னன்னா வட்டி 6 பொருட்களில் ஏற்படும். வட்டி என்பது 6 பொருட்களில் ஏற்படும். என்னன்னு, தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, அப்புறம் தொழி கோதுமைக்கு தொழி கோதுமை, அப்புறம் தொழி இல்லாத கோதுமைக்கு தொழி இல்லாத கோதுமை, அப்புறம் பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம், உப்புக்கு உப்பு. இவைகளை மாற்றும் போது சரிக்கு சமமாவே தவிர மாற்றக்கூடாது, உடனுக்கு உடனே தவிர மாற்றக்கூடாது. வரும் சொல்ற. இதுல கூடுதல் குறைவு இருந்தால் அது வட்டியாகும், தவணை இருந்தால் அதுவும் வட்டியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப என்னது, பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் வாங்குறீங்க. அப்படி நீங்க வாங்கும்போது கூடுதல் குறைவு காசு பெற்றால் அது என்னது, வட்டின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல லாஜிக்கு பார்த்தா தெரியாதுதான். ஏன்னா பழைய தங்கமும் புது தங்கமும் ஒரே விலை இருக்கிறது இல்லை. ஆனா சட்டம் சட்டம் தான். இங்க பாருங்க, அதாவது பழைய தங்கத்தை உருக்குனாலும் அதே அளவுதான் இருக்க போகுது, புது தங்கத்தை உருக்குனாலும் அதே அளவுதான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்கு, அழுக்கு சேர்ந்ததுனால நீங்க குறைப்பீங்களா? ஆமா, கூடுதல் பெறக்கூடாதுல்ல. அதாவது அவங்க விற்கும் போது செய்கூலி சேதாரம் போட்டிருப்பாங்க, வாங்கும் போது செய்கூலி சேதாரம் எடுக்க மாட்டானே. குவாலிட்டி அது குவாலிட்டியில வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. எப்படி ஏன்னா அப்படின்னா பேரிச்சை பழத்திலையும் பார்த்துருப்பாங்களே. இல்ல அதுல நிறைய லாஜிக்கு பொருத்தம் வராது. அது எவ்வளவோ நம்ம திங்க் பண்ணி பார்த்தாச்சு. ரசூலுல்லாஹ் சட்டம் சொன்னாங்கன்னா அதுதான். இந்த பொருள் 6 பொருள் எதெல்லாம், தங்கம், வெள்ளி, கோதுமை, தொழி கோதுமை, மணி கோதுமை, பேரிச்சம்பழம், உப்பு. இவைகளை மாற்றும் போது சரிக்கு சமமா மாத்தணும். இது 1 கிலோன்னா அது 1 கிலோ, இது 10 கிலோன்னா அது 10 கிலோ. அதே மாதிரி ஆமா உடனே மாத்தணும். நீங்க இன்னைக்கு தரவானா, நாளைக்கு தாங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு தவணை கொடுத்தாலும் வட்டி தான். இப்போ உதாரணமா உங்களுக்கு நான் 1 கிலோ உப்பு கொடுக்குறேன், எனக்கு பேரிச்சம்பழம் தேவைப்படுது, இப்போ ஆனா 1 மாசம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. இந்த தவணை வட்டி. இதுவும் இந்த 6 பொருளுக்குள்ளதான். இந்த 6 பொருள் அதாவது எப்படி, தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி இப்படி மாத்தப்பட்டா 2ம் ஃபாலோ பண்ணப்படும். எதெல்லாம், அளவும் தவணையும் ஃபாலோ பண்ணப்படும். இந்த 6 பொருள் ஒண்ணுக்கொண்ணு மாறுது அப்படின்னா கூட குறைச்ச வாங்கிக்கலாம், ஆனா தவணை கண்டிப்பா இருக்கு. நல்லா புரிஞ்சது சட்டம். இந்த அதாவது உப்புக்கு பேரிச்சம்பழம் மாறுது. இந்த 6 பொருளுக்குள்ளேயே உப்புக்கு பேரிச்சம்பழம் மாறுது. இப்ப என்ன செய்யலாம், கூட்டிக்கலாம், அளவை கூட்டிக்கலாம், எடை குறிச்சு எடை கூட, அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனா தவணை இருக்கக்கூடாது. நாளைக்கு தாங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்கிக்கோங்க, இல்ல 1 மாசம் கழிச்சு தாங்க, இப்ப எனக்கு தேவைப்படல, முன்னாடி என்ன தரேன்னு இந்த தவணை வைக்கிறது. தவணை வைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுல வட்டி எப்படி ஏற்படுதுங்கிறது யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். அதனாலதான் இந்த சட்டத்தை நமக்கு போட்டிருக்கு.
இப்போ இந்த 6 பொருள் இல்லாம வெளிப்பொருள் அப்படின்னா அதுல எவ்வளவு கூட குறைச்சி வாங்கிக்கலாம், தவணையும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க வாழைப்பழத்தை கொடுத்துட்டு மாம்பழம் கூட வாங்கிக்கலாம். பணமும் இதுக்குள்ளதான், இதுதான் பணம். பணம் தான் மெயின். இந்த 6ம் ரசூலுல்லா காலத்துல பணமா இருந்தவை. இந்த 6ம் ரசூலுல்லா காலத்துல பணமா இருந்தவை. இன்னைக்கு இந்த 6ம் ஒரே தாளா மாத்தப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்குள்ள இது வந்துடும். அடுத்து திருமதியில 1448 1448 இதுல என்னன்னா லைஸா அலல் ஹாயினி வலா முன்தஹிப் வலா முஃப்தலிஸ் கத்உன், அதாவது வழிப்பறி செய்தவர் மீதும் கொள்ளையடித்தவர் மீதும் கை துண்டித்தல் என்பது இல்லை. திருடுறவருக்கு என்ன செய்யணும், கை வெட்டணும், ஹதீஸ் சொல்லுது, சட்டம் இருக்கு. ஆனா வழிப்பறி செஞ்சவர், அதே மாதிரி கொள்ளையடித்தவர், இவர் மீது கை துண்டித்தல் என்பது இல்லை. அப்படிலாம் வரல. அதாவது கை வெட்டுதல் இல்லை அப்படிங்கிறது தான். கை வெட்டுதலே இல்லைன்னா பெருசா எப்படி வரும்? ஏன்னா அப்படி வழிப்பறி செஞ்சவங்களுடைய பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் கை வெட்டுதல் என்பது அவங்களுக்கு இல்லை. ஆமா, கொள்ளையடிக்கிறதுனா எல்லாரும் பாக்குற மாதிரி கொள்ளையடிக்கிறது. எல்லாரும் பாக்குற மாதிரி கொள்ளையடிக்கிறது. ஒரு மோசடி கொடுத்த மோசடி பண்ணாலும் கொள்ளையடிக்கிறேன்னு தானே சொல்றோம். ஒரு பொருளுக்கு அந்த கடையிலும் இல்லாத ரேட்டை வச்சு விச்சுக்கிட்டு இருக்கான், அவர்தான் அவனும் கொள்ளையடிக்கிறான்னு தானே சொல்றோம். இப்ப அவனுக்கும் கை வெட்டுவீங்களா நீங்க? கிடையாதுல்ல. அதைத்தான் இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாதிரி வழிப்பறி செய்யறவங்க, வழிப்பறினா எல்லாரும் பார்க்கும்போது வழிப்பறி மிரட்டி வாங்கிட்டு போறாங்கல்ல, அதுவும் என்னது, கொள்ளையடிக்கிறது தானே. அவங்களுக்கு என்ன இல்லை, கை வெட்டுதல் இல்லை. தண்டனை இருக்கும், ஏதாவது சின்ன லெவல்ல இருக்கலாம். திருட்டுக்கு திருடினால் என்ன செய்யணும், அவருடைய கரத்தை வெட்டுங்கள்னு இருக்குல்லங்க, அதுதானே பொது சட்டம். இந்த ஹதீஸ் புரிஞ்சா சரி. ஆமா, அடுத்து துரோகி. அப்படியா? டைட்டர்னா அதான் மோசடி, மோசடி செய்யறவர், துரோகம் பண்றவர். அதாவதுங்க, உங்களோட நம்பி ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன செஞ்சிடறீங்க, மோசடி பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி ஏன் 2 வார்த்தை வருது. மூணாவது கொள்ளையடிப்பவர் வருது இல்ல. 3 வார்த்தை வந்துரு, 3 வார்த்தை சொல்றாங்க. அப்படி வெட்டணும்னா எல்லாருக்கும் வெட்டிக்கிட்டு இருக்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க புரியுதுங்களா? தூக்கிட்டு அதுதான் அது திருட்டுல சேர்க்கிறதா கொள்ளையில சேர்க்கிறதா நமக்கே கன்ஃபியூஸா இருக்கு. என்ன அதாவது பப்ளிக்கா செய்யறதுக்கு கிடையாது. பப்ளிக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எல்லாத்துலயுமே பப்ளிக்கா மக்கள் பார்த்து வழங்குற அளவுக்கு அவரோட மனோயிச்சியின் படி செய்யற
அந்த திருட்டுக்கு கிடையாது. ரகசியமா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு செய்யற அந்த திருட்டுக்கு தான் கைவெட்டு. ஆமா, இல்லதான். ஆமா, அந்த கைவெட்டுறது இல்லதான். இப்படிலாம் கேட்டு நான் என்ன பண்றேன்? அடுத்து வாங்க. ஆமா, புரிகிறது. ஆமா, கரெக்ட் தானே அதுவும். இல்ல, முக்கியமா அந்த ரீசன் தான் உலமாக்கள் சொல்றது. அந்த ரீசன் தான். தெரிஞ்சு திருடன்னா யாருன்னே தெரியாது, அவன்கிட்ட இருந்த பொருளை திரும்பவும் இது பண்ண முடியாது. இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்கள்ட்ட அதுக்குன்னு ஆய்வு பண்ணுவாங்க, தேடுவாங்க பல நாள் கழிச்சு. டிஸ்டன்ஸ் இருக்கும், வேறுபாடு இருக்கும். அடுத்து வாங்க. சரி, அடுத்து புகாரில 3017. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுல மன் பத்தல தீனஹு ஃபக்துலூஹு, யார் தனது மார்க்கத்தை மாற்றி கொள்கிறாரோ அவரை கொன்று விடுங்கள். என்னப்பா மணியை மறைச்சு வச்சிருக்கீங்க? இதோட முடிச்சிரும். யார் தனது மார்க்கத்தை மாற்றிக் கொள்கிறாரோ அவரை கொன்று விட வேண்டும். அதாவது யார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாரோ, முர்த்தத் ஆகிறாரோ அவரை கொல்லப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இது இஸ்லாத்துக்கு வெளியில பார்த்தாக்கா இந்த சட்டம் வந்து ஒரு எப்படி தெரியும், ஒரு விகாரமா தெரியும். மதத்தை மாத்துறதுக்காக கொள்ளணும் அப்படின்னா இந்த மதம் இவ்வளவு மோசமானதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, இஸ்லாத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் ரசூலுக்கு யார் அந்த சட்டத்தை மனசார ஏத்துக்கலையோ, அவங்களுக்கு புறக்கணிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா கொல்லப்பட வேண்டும். ஏன்னா இருக்கிறவங்களையும் இங்க வந்து குழப்பிவிடக்கூடாது. வந்துட்டு திரும்ப திரும்ப போற மாதிரி ஒரு உறுதியற்ற தன்மையில இந்த இஸ்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து பெரிய ஃபித்னா, கொலையை விட பெரிய ஃபித்னா. ஒரு இஸ்லாத்தின் உண்மைத்தன்மை மக்களிடத்துல எடுபடாமல் போயிடும் அப்படி இருந்தா. அதனாலதான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, யார் வந்து முர்த்தத்தாராங்களோ அவங்க கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை போட்டுருக்கு. சரி, தேநீர் இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.